படம் ரிங் 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 பார்த்துட்டு வரோம். படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான். என்ன கேட்டால் ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால வந்த பிரச்சனை சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல பிரதீப் ரங்கநாதன். என்ன படம்னா லவ் டுடே. ஒரு லவ்வர்ஸ்குள்ளே வந்து ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 24 மணி நேரம் வச்சுக்க முடியாமல் எவ்வளோ பிரச்சனை வச்சு அவ்வளோ காமெடி கலந்து சூப்பராக அற்புதமாக சொல்லியிருப்பார். அந்த டைம்லேயும் நம்ம ஃபீல் பண்ணோம் இனிமேல் வந்து இந்த சப்ஜெக்டை எவனுமே தொட முடியாது. ஏன்னா எல்லா டீட்டெயிலையும் அவ்வளோ அழகாக சொல்லி சுவாரஸ்யமாக சொல்லி ரசிக்கிற மாதிரி செஞ்சு சக்ஸஸும் பண்ணிட்டார். இனிமேல் இந்த சப்ஜெக்டை எவனும் தொடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இவங்க தொட்டிருக்காங்க. என்னடா செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வருக்குள்ளே ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இவங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 ஒய்ஃபோட போகிறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு ஒரு கேம் ஆடுறாங்க. அங்கே வருது பாருங்கள் ஒரே ஒரு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பார்த்தா குண்டகமண்டா வருது. அதை எப்படி சொல்யூஷன் பண்ணுறாங்கிறது இந்த படத்தோட கதை. கதையை பொறுத்தவரை ரொம்ப நல்ல கதை. ஆனால் அவங்க எடுத்து போன ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா உட்கரவே இல்லை, அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சீக்கிரட்டை மறைச்சாத நம்ம மனைவியோ நம்ம கணவனோ நல்லா இருப்பாங்கன்னா அந்த சீக்கிரட்டை மறைக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த சொல்யூஷன் பண்ணி விட்டாங்களே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருமே அப்படி தான், எல்லாரோடைய லைஃப்லேயும் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்கும், சின்ன ரகசியம் எல்லாருக்குமே இருக்கும். அதை வந்து தேவைப்படும் போது நம்ம மறைச்சு தான் ஆகணும். ஒரு சில ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு சில லவ்வராக சொல்கிறாங்க எனக்கு உனக்கு ரகசியமே இருக்காது, எல்லாத்தையும் நம்ம திறந்து காமிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் காமிச்சிடறான். ஆனால் காமிச்ச பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும், நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறத தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சொல்லப்பட்ட விதம் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஒரு டைனிங் டேபிளில் வச்சுட்டு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ப்ளே பண்ணுறாங்க. அங்கெல்லாம் போர் அடிச்சிருந்தேன்னு நம்ம சொல்ல முடியும். பிரசன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, சாக்ஷி நல்லா நடிச்சிருக்காங்க, சஹானா நல்லா நடிச்சிருக்காங்க. அர்ஜுனனுக்குலாம் வந்து கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி எழுதியிருக்காங்க. மியூசிக்கும் ஓரளவு சுமாராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா கதை அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் போனால் தான் அதை பார்க்க முடியும். ரொமான்ஸ்ன்னு சொல்லாமல் ரொமான்ஸ்லாம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட்னு சொன்னால் அதுவும் இல்லை. ஸோ நார்மலான படமாக போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ரிங் ரிங் அந்த மூவி ட்ரைலர் பார்த்தோன்னே நான் யோசித்தேன் என்னென்னா லவ் டுடே மிகப்பெரிய ஹிட்டான ஒரு மூவி, அதோட கான்செப்ட் தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி ட்ரைலர் பார்த்தோன்னு வந்தேன். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு காட்டின அந்த டேனியல் பாலாஜி அவரோட அந்த இன்ட்ரோடக்ஷன் காட்டும் போதெல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அடுத்து போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியல் மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ப்ளஸ்ஸு, ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னால் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. டேனியல் பாலாஜி அவர் கொடுக்குற அந்த கவுண்டரான சில காமெடிஸாக இருக்கட்டும், சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்லையுமே வந்து சீக்கிரமாக கிளைமேக்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேகமாக முடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ கதை ஓரியன்டாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி லவ் டுடே பார்த்து நிறையா ரசிச்சிருக்கோம். நிறையா விதமான காமெடிஸாக அதில் நம்ம முழுக்க அந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணமே சில ரியாக்ஷன்ஸான காமெடிஸும், அதே நேரத்தில் தனியாக கதை அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அடுத்தடுத்து போன மாதிரி இருந்தது. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இது ஒரு கேம் மாதிரி விளையாண்டதுனால அந்த மாதிரி ஸ்லோவாக போச்சா அப்படிங்கிற மாதிரி தெரில. ஏன்னா லவ் டுடே அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் கதை மட்டும் இன்னும் நல்லா பில்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே படம் ஹிட் ஆகிருக்கும்னு தோணுது. ரிங் ரிங் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படம் இருக்குல்ல, அதே விஷயத்தை வந்து ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரதீப் பார்த்தீங்கன்னா அவர் அந்த விஷயங்களில் 99% என்னென்ன சொல்ல முடியுமோ அதை வந்து வேறு ரேஞ்சில் சொல்லிட்டாரு. அதுவும் மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதே விஷயம் சொல்லும் போது நீங்கள் அதோட பயங்கரமாக சொல்லணும். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20-25% சொல்லியிருக்காங்க. அதான் படத்தோட மெயின் மைனஸு. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 3 பேரோட கேரக்டரைசேஷன் காமிச்சிருப்பாங்க. 3 பேருமே ஒரே மாதிரி கேரக்டரைசேஷன் காமிச்சிருப்பாங்க. அங்கேயே வந்து படம் உட்காந்துச்சு. ஏன்னா வித்தியாசமாக காமிச்சிங்கன்னா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிளில் வந்து ஒரு 4 கப்பிள்ஸ் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வர மெசேஜோ சரி ஃபோனோ சரி ஓப்பனாக எல்லாத்தையும் காமினுங்கிற மாதிரி ஒரு கேம் விளாடுறாங்க. இதில் இவங்க வச்ச சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்லோ, ரொம்ப போரிங்காக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர லாகு, பயங்கர ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபும் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் தான் வருது, அதுவும் பயங்கர ஸ்லோ, பயங்கர லாகு. ஓவராலாக படம் ஒரு பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கல் சைடு பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாக இல்லை. மியூசிக் ஆவரேஜாக இருக்குது. அந்த கேமரா கிளாரிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. டெக்னிக்கல் சைடும் கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்லலாம். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர்கள் நடித்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டயலாக் வந்து கொஞ்சம் டீசெண்டாக, ஏன்னா அவங்க ஏற்கனவே கேமரா ஃபியர் இல்லாததுனால அவங்க டீசெண்டாக ஜஸ்ட்டு பேசியிருக்காங்க, பெருசாக நடித்தாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் நடித்ததெல்லாம் ரொம்பவே அமைச்சராக இருந்துச்சு. படம் டோட்டலாக ஒரு ஏமாற்றம்.